ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கோதுமையை வச்சு ரொம்ப டேஸ்டியான பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 200 கிராம், அரைத்த ஜீனி 100 கிராம், ரவா 100 கிராம், தேங்காய் துருவல் 1 கப், ஏலக்காய் 4, உப்பு சிறிதளவு, நெய் 50 கிராம், எண்ணெய். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கோதுமை மாவு, அரைத்த ஜீனி, ரவை, ஏலக்காயை பொடிச்சு அந்த ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவல், ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விடும்போதே நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இந்த மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு வரணும். இப்போ நமக்கு அந்த மாவு பதம் வந்துருச்சு. இதை அரை மணி நேரம் அப்படியே பிளேட் வச்சு மூடி வச்சு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து இந்த மாதிரி மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருட்டி எடுத்த பால்ஸ் எல்லாரையும் இந்த மாதிரி கையை வச்சு அமுத்தி விட்டு எடுத்துக்கலாம். கையை வச்சு அமுத்தி விட்டுட்டு பிஸ்கட்டுக்கு மேலே உங்களுக்கு டிசைன் எந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைனை நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ சும்மா ஸ்பூனை வச்சு 2 சைட்லேயும் கிராஸாக கோடு போடுறேன். நமக்கு இப்போ பாக்ஸ் ஷேப்பில் வந்துருச்சு. இதே மாதிரி மாவு எல்லாத்தையுமே அமுத்தி விட்டு உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை அடுத்து நம்ம அதை பொரித்து எடுக்க போகிறோம். இப்போது கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பிஸ்கட்டை இதில் போட்டு பொரித்து எடுக்கலாம். இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா நம்ம கடாயிலேருந்து எடுத்த உடனே நமக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. இது கொஞ்சம் நேரம் கழித்து நேரம் ஆக ஆக நமக்கு இதில் முறுமுறுப்பு கொஞ்சம் அதிகமாகும். அதனால் நல்லா 2 பக்கமும் ஈவனாக வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நமக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான கோதுமை பிஸ்கட் தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.